வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரெண்டு ஜாலியான ஆக்ஷன் படங்கள். ரெண்டுமே ஜாலி வைப்லேயே படம் முழுக்க வச்சிருப்பாங்க. ஒன்று தமிழ் டப்பிங்கில் இருக்குது, இன்னொன்று கிடையாதுப்பா. ஆனால் தமிழ் டப்பிங்கில் வரப்போகுது. ஏன் சொல்கிறேன்னா, தமிழ் டப்பிங் ட்ரெய்லர் வந்துருச்சு. ஸோ கூடிய சீக்கிரம் தமிழ் டப்பிங்கும் வந்துவிடும். அது என்னடா ஜாலி கலந்த ஆக்ஷன் படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போலாம் ஆக்ஷன் படம் அப்படின்னாலே ரத்தம் தெறிக்க பார்க்குற நம்ம மூஞ்சிலேயே ரத்தம் அப்படி தெளிக்கிற அளவுக்கு ஒரு 20 லிட்டர் ரத்தத்தை கொட்டி தான் ஆக்ஷன் படங்கள் கொடூர படங்களாக தான் மாறிட்டு இருக்கு. இது வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஆக்ஷன் படங்கள். ஃபர்ஸ்ட் படம் காமெடி வைப்லேயே கொண்டு போகக்கூடிய படம். இன்னொன்று வந்து நம்ம பழைய டோனிஜா படம்லாம் பார்த்துருவோம் தெரியுமா, அந்த வைப்ல கூட்டு போகக்கூடிய படம். சரி, ஃபர்ஸ்ட் தமிழ் டப்பிங்ல இருக்க படத்தை பத்தி பேசலாம். பேக் இன் ஆக்ஷன்ற படம். இது பார்த்து பழகினா அதே டெம்ப்ளேட் தான். ஜான்சினா பட்டிஸ்டா கூட ஒரு 4 படத்தை கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க இந்த டெம்ப்ளேட்லயே. அதாங்க, பெரிய ஆளுங்களா இருப்பாங்க, ஸ்பை ஏஜென்ட்டா இருப்பாங்க. திடீர்னு அந்த வேலையெல்லாம் வேணாம், குடும்பம் தான் முக்கியன்ற மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு வருவாங்க. அப்புறம் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை, இவங்க விட்டு வச்ச வில்லன் திரும்ப வரவும் அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சாங்க, குடும்பத்தை எப்படி காப்பாத்தினாங்கன்றதான் கதை. இதுல இன்னும் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் புதுசா ஆட் பண்றவங்கன்ற மாதிரி புருஷனும் பொண்டாட்டி 2 பேருமே ஸ்பை ஏஜென்ட் தான். இப்போ அந்த வாழ்க்கையே வேணாம்னு சொல்லி மொத்தமா நாங்க செத்து போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கணக்கு காமிச்சு இப்போ இவங்க குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க உசுரோட தான் இருக்காங்கன்ற விஷயம் வெளியே தெரியவும் மொத்த கேங்க உங்களை துரத்திக்கிட்டு வருது. ஸோ அதுக்கப்புறம் எப்படி தப்பிச்சாங்க, எப்படிலாம் சண்டை போட்டு குடும்பத்தை காப்பாத்தினாங்கன்றதான் கதை. இந்த படத்தில் பிடிச்ச விஷயங்களை பொறுத்த வரைக்கும் காமெடி ஏரியா கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. முக்கியமாக இவங்க 2 பசங்களும் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அடிக்க வந்த ஆளுங்களை கூட சமாளிச்சிடலாம், ஆனால் பிள்ளைங்களை சமாளிக்க முடியல, கேள்வி கேட்டே கொள்றாங்கன்ற மாதிரி அப்படி காமெடி கொண்டு போனது நல்லா இருந்துச்சு. அப்புறம் பாட்டிமா கேரக்டர் ஒன்று, ஹீரோயினோட அம்மா கேரக்டர், அவங்க பண்ற லூட்டின்ற மாதிரி அநியாயம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டருமே நல்லா இருக்கும். இன்னும் சில கேரக்டர்ஸ்லாம், அதாவது இவங்க புருஷனும் பொண்டாட்டியும் ஆக்ஷன் மோட பார்த்துப்பாங்க, குடும்பத்தில் இருக்கிற மற்ற எல்லாரும் காமெடி ஏரியாவை பார்த்துப்பாங்க. ஸோ 2 சமாளவில் கலந்து ஜாலி வைப்லேயே படம் முழுக்க போர் அடிக்காமல் போச்சு. அப்பா அம்மாவை எப்போ பார்த்தாலும் பூமர் மாதிரி என்ன நடந்துக்கிறீங்க, உங்கள் ஜென்ரேஷன் வேற எங்கள் ஜென்ரேஷன் வேறன்ற மாதிரியே பசங்க அடிக்கிற டியூட்டின்ற மாதிரி போகிறது. ப்ளஸ் சண்டைக்கு நடுவுலவே பார்க்காத அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிற சண்டைகள், இப்படிங்கிற மாதிரி ஜாலி வைப்லேயே படம் முழுக்க வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் வில்லன் கேங்கை பொறுத்த வரைக்கும் பெரிய மோட்டிவ்லாம் கிடையாதுங்க. இந்த மாதிரி படத்தில் என்ன வில்லனோ வேலை இருக்கும், அந்த சாவியை கொடுத்துரு, அந்த சாவி மட்டும் கிடச்சா அந்த உலகமே என் கண்ட்ரோல் அப்படின்னு சாவியை தேடி ஹீரோ பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கா. அப்படி அந்த சாவியை காப்பாற்றி நல்லவங்க கிட்ட ஒப்படைச்சாரான்ற பேசிக் வில்லனோட டெம்ப்ளேட் தான். இந்த வில்லன் பெருசாக இல்லை, ஆனால் அதை சுற்றி வழக்கமான விஷயங்களை இவங்க காமெடி கலந்து சொன்னதுனால எங்கேயும் போர் அடிக்காமல் இருந்துச்சு. ஸோ வழக்கமான வில்லன் தான், பட் அது நடுவில் கொஞ்சம் குட்டி ட்விஸ்ட்லாம் கொடுத்து ஜாலியாக கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் ஃபைட் சீன்லாம் சூப்பராகவே இருக்கும். வெறும் கன் ஃபைட்டை வச்சே சமாளிக்காம புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் காம்பினேஷனில் கலந்து 2 பேரும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் போடுற சண்டைகள்லாம் ஜாலியாக இருக்கும். பெருசாக நோட் பண்ணி ஆஹா செம்மங்க இந்த சீன்லாம் மிரட்டலாக இருந்துச்சுங்க அப்படின்னு நோட் பண்ணி சொல்லக்கூடிய படம் இது கிடையாது. ஆனால் போர் அடிக்காது. அந்த போர் அடிக்காமல் காமெடி கொஞ்சம் ஒர்க் ஆனதுனால ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இது ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய படம் தான். ஆனால் அதுக்கு நடுவில் ஒரு 2-3 லிப்லாக் சீன்ஸை வச்சு விட்டாங்க. ஸோ அந்த ஏரியா வரும்போது கொஞ்சம் உஷாராக ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சிடலாம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி வேற கொடூர ரத்தம் கொட்டுற ஆக்ஷன்லாம் அதில் கிடையாது. 2வது படம் வந்து ட்வைலைட் ஆஃப் த வாரியர்ஸ் வால்டின் அப்படின்னு சொல்லி. இந்த படம் வந்து நம்ம பழைய டோனிஜா படம் பார்த்துருப்போம், மிரட்டலடி, இந்த கும்கி வீரன், அந்த மாதிரி படங்கள்லாம் அந்த ஃபைட்டே ஒரு மாதிரி செம்மையாக இருக்கும்ல, அந்த வைபை தரக்கூடிய ஒரு படம் இது. எனக்கு இந்த ஃபைட்லாம் அப்போ பார்த்ததுல அப்பெல்லாம் செம்ம ஜாலியாக பார்த்தோம்லன்ற மாதிரி ஒரு நாஸ்ட்ராலஜிக் ஃபீலை இந்த சண்டை காட்சியெல்லாம் பார்க்கும்போது ஜாலியாக இருந்துச்சு. அதாங்க, எல்லாருமே சேர்ந்து கொடூரமாக அடிச்சுப்பாங்க. முக்கியமாக ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் அடிச்சுக்கிறாங்க. நம்ம கண்ணை சிமிட்டிட்டோம்னா அந்த கேப்பில் ஒரு 4 அடி நம்ம மிஸ் பண்ணிருப்போம். இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை கிடைக்கிற எல்லா பொருளையும் ஸ்டம்பர் பால் மாதிரி டங்குன்னு மனுஷங்களே தூக்கி போட்டுலாம் அடிப்பாங்க. அந்த டைப்பான ஃபைட்டு. இதில் கதையாக என்னன்னா, ஹீரோவே ஒரு அகதியாக வராருப்பா. அவருக்குன்னு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. உயிர் பிழைச்சா போறன்ற மாதிரி தப்பிச்சு இந்த இடத்துக்கு வந்தா, அப்புறம் இந்த இடத்துல நான் வாழறதுக்கு ஐடி கார்டு வேணும், அதுக்காக காசு சேர்க்கணுன்ற மாதிரி கஷ்டப்படுறாரு. அவர் ஒரு கும்பல் வந்து ஏமாத்தி படவும், அதுக்கப்புறம் வேற ஒரு கும்பலில் சேர்ந்துக்கிறாரு. அந்த கும்பல் இவரை நல்லா பார்த்துக்கவும், அவங்களுக்காக நான் நிற்பேன், என்னன்னாலும் உங்க பக்கம் நிற்பேன்ற மாதிரி அதுக்கப்புறம் டீமாக சேர்ந்து என்னென்ன சம்பவங்கள்லாம் செய்கிறாருங்கிறது தான் படமே. இதில் இருக்கிற பாசிட்டிவான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபைட் சீன் தாங்க. இந்த டைப்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா, அதனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆச்சு. இது சிலருக்கு காமெடியாக ஃபீல் ஆகலாம். இந்த ஃபைட் சீனு சில பேருக்கு உண்மையாகவே காமெடியாக ஃபீல் ஆகலாம். அண்ட் நாங்கள் இந்த மிரட்டலடிலாம் பார்த்து ரொம்ப பிடிச்சதுனால அந்த மாதிரி டைப்பில் பார்க்குறோன்றதுனால எனக்கு ரொம்பவே செட் ஆச்சு. ஸோ மிரட்டலடி ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா கட்டாயம் இந்த மிரட்டலான ஃபைட்டும் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். அப்புறம் ஹீரோவோட கேரக்டர் எனக்கு எதுவுமே இல்லை, ஆனால் நீங்கள் தான் குடும்பமாக இருந்து ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் இருந்து என்னை பார்த்துக்கிட்டீங்கன்னு சொல்லி அவங்களுக்காக நிற்கிறதுன்ற மாதிரி கொஞ்சம் எமோஷனல் ஏரியாவும் சரி. ஆக்ஷன் எல்லாம் கேட்கவே வேணாம், மனுஷன் அடிச்சு புரண்டு சண்டை போடுவார், அதெல்லாம் செம்மையாக இருக்கும். எப்படா இந்த சண்டையெல்லாம் யோசிச்சு எப்படா கண்டினியூஷனாக கரெக்டாக எடுத்தீங்கன்ற மாதிரி திடீர்னு பைக்கில் பறந்து வந்து உழுவாங்க, திடீர்னு கூரையை பிச்சுக்கிட்டு உழுவாங்க, கம்பியை புறந்துக்கிட்டு வருவாங்க. இந்த ஃபைட்லாம் எப்படா யோசிச்சு எடுத்தீங்கன்ற மாதிரியே ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்லேயே வச்சு பாருங்க. அப்புறம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவாக சொல்லிடுறேன்ப்பா. ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் அந்த ஹீரோவோட ஃபைட்டுன்றது பிரம்மாண்டமாக இருக்கும். அங்கேயே அப்படின்ற மாதிரி கனெக்ட் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு 30 நிமிஷம்ன்றது கொஞ்சம் கதையெல்லாம் சொல்லுவாங்க. இதுதான்ப்பா வாழ்க்கை, இங்கே இருக்கிற வாழ்க்கை இதுதான்ற மாதிரி கொஞ்சம் கதை சொல்லுவாங்க. அது சிலருக்கு லைட்டாக போர் ஆகலாம். அதுக்கப்புறம் கடைசி ஒரு 40 நிமிஷம் எமோஷனல் ஏரியா ப்ளஸ் அதுக்கப்புறம் ஆக்ஷன் ஏரியான்னு கடைசி ஒரு 45 நிமிஷம் செம்மையாக போகும். அதுவும் கேங்காக போடுற ஃபைட்லாம் வெறித்தனமாக இருக்கும். முக்கியமாக அதில் வில்லன் கேரக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் பவர்ஃபுல்லான ஆளுன்றத டெரரான ஆள். அதாவது 4 பேர் வெறித்தனமாக சண்டை போடுறவங்க,
அவங்க சண்டை போட்டு அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்தளவுக்கு அவன் கல் உடம்புன்னு சொல்லுவாங்கல்ல, கத்தி வச்சு டுமில்னு கிடிச்சா கூட உடஞ்சி விழுந்துடும். ஸோ அப்படிப்பட்ட ஆள் எப்படா நீங்கள் வீழ்த்த போகிறீங்கன்ற மாதிரி அந்த ஒரு ஃபைட் சீனை பிளான் பண்ணுது. கடைசி சீக்வன்ஸ்லாம் கொய்யால டேய் அவன் அடிக்கிறது எங்களுக்கு டயர்ட் ஆகுதுன்ற மாதிரி அந்தளவுக்கு அடிச்சுக்கிட்டு மாளுவாங்க. அந்த ஃபைட் சீன்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இந்த படம் நடுவில் உங்களுக்கு கதையாக கொஞ்சம் லைட்டாக என்னங்க அப்படின்ற மாதிரி தோணினாலும் கடைசி ஒரு 40 நிமிஷம் சூப்பரா அப்படின்ற மாதிரி சொல்ல வச்சிடும். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு அந்த ஒரு 20 நிமிஷம் ஃபைட்டு உங்களுக்கு செட் ஆச்சு, செம்மையாக இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா அதுதான் கடைசி 40 நிமிஷம் உங்களுக்கு வெறித்தனமாக ஃபீலை கொடுக்கும். அதுவே உங்களுக்கு நாங்கள் இந்த பறந்து சண்டை போடுறதெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லையே, இது ஒன்றும் அவ்வளோலாம் இல்லையே அப்படிங்கிற ஃபீல் அப்போவே வந்துச்சுன்னா உங்களுக்கு அதுக்கு மேலே செட் ஆகாது. இந்த சைனீஸ் பட சண்டை காட்சிகள் விரும்பிகளுக்கு இந்த படம் செம்மையாக செட் ஆகும். எனக்குலாம் ரொம்பவே பிடிச்சது அந்த ஃபைட் சீன். ஸோ இதோட தமிழ் டப்பிங் ட்ரெய்லரும் வந்து விட்டதுப்பா. ஸோ அதனால் கன்ஃபார்ம் இது தமிழ் டப்பிங் இப்போதைக்கு இல்லை, பட் சீக்கிரம் வந்துடும். பட் சண்டை படத்தில் தமிழ் டப்பிங் தேவைப்படாது, நீங்கள் தமிழ் டப்பிங் இல்லாமலே கூட ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த 2 படங்களை பார்த்துட்டவங்க எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காம சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் திரும்ப வரேன். டாட்டா பை.